ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் இந்த சைக்கோ பைய பொண்டாட்டியை தூங்க சொல்லியும் அவள் தூங்காமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு சமக்கம் வருது. அதனால அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஸை தூக்கி விட்டு எரிஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் பயந்து போயிட்டு ஃபோனை கீழே போட்டுறா. லைனில் அந்த தங்கச்சிக்காரி ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இவன் அங்கேருந்து கோமா கிட்ட வந்து உன்ட்ட நான் என்ன சொன்னேன், ரூமில் வந்து படுத்து தூங்குன்னு சொன்னேன், ஆனால் நீ தூங்காமல் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கியா, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டால் அவன் முழிக்கிறா. பயந்துக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரும்ப திரும்ப அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா தான் பயந்து சொல்றா, இந்த மாதிரி பிரியமோட தங்கச்சிக்கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பயலுக்கு கோவம் வந்துருது. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த பயலோட பேரை கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்து தங்கச்சிக்காரிய கண்ணை மணிக்கு திட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கடி நீ இங்கெல்லாம் கால் பண்ற, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் தான் ஒட்டு வரவு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக இங்கே கால் பண்ற, இதுக்கப்புறம் அவகிட்ட பேசுறதோ பழகிறதோ வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்புறம் இவகிட்டையுமே வார்னிங் கொடுக்குறான். இதுக்கப்புறம் அவகிட்ட நீ பேசுறத பார்த்தேன், அவ்வளோதான் உனக்கு. அப்புறம் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், தூங்க தானே சொன்னேன், போய் தூங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவள் பயந்துக்கிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நீயா போறியா இல்லை நானே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதுக்கப்புறம் அவளே பயந்துக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுத்துடுறா. அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறோம். இந்த பக்கம் காதலனும் நம்ம ஹீரோயினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளோட வீட்டுக்கு தான் வந்து உட்காந்துருக்கான். அவளுக்கு இந்த மாதிரி ரூமு கலைச்சி போட்டாலும் சுத்தமாக பிடிக்காதா, அந்த வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் கோவத்தில். இங்கே பாரு, நான் உன்னோட ரூம் எல்லாத்தையும் கலைச்சி போட்டேன், உனக்கு கோவம் தான், நீ என்னை திட்டுவல்ல, திட்டுறதுக்கு ஓடி வந்துருவல்ல, ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருக்கான். தங்கச்சிக்காரி தான், ஆனால் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணுறது நிப்பாட்டு, இப்போ பூனம் அந்த லக்ஷணனுக்கு சொந்தமாயிட்டா, அதனால இப்படி நீ புலம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவதான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் மதியானம் ஆயிடுச்சு போல் நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ மாமியாருக்காரி வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்கா. எழுந்திரிமா மதியானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளும் எழுந்திரிச்சா. சரி நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவகிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை போல். அதை இந்த மாமியார்கிட்ட சொல்ல வந்தா அவள் அதை காதலே வாங்கலை. சரி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு மாமியாருக்காரி வேலை பார்க்கறதுக்காக போயிடுறா. ரெடியே நம்ம ஹீரோயின் போயிட்டு கிச்சனுக்கு போயும் புரிய வைக்க பார்க்குறா. ஆனால் அந்த பொம்பளை இவளை பேசவே விடாமல், நீ என்ன இன்னும் ரெடி ஆகாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, என் பையனுக்கு மட்டும் நீ இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் திரும்பவும் மேலே கோவப்படுவான், போய் ரெடி ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டுருது. ஆனால் இந்த பொம்பளைக்குமே தெரியும் போல் நம்ம ஹீரோயின்கிட்ட எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வேணும்னே தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கு. அவள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மாட்டணும், நம்ம பையன்கிட்ட அவன் திட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பிளான் போட்டு வச்சுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்கிட்ட போயும் கேட்க முடியாது, அவனே ஒரு முரட்டு பைய சிடுமூஞ்சி. அவங்ககிட்ட போய் கேட்டு திரும்பவும் ஏதாவது கோபப்படுவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வர சொல்லான்னு பார்க்குறா. ஆனால் ஃபோன் இவகிட்ட இல்லை போல், அந்த பைய பிடுங்கிட்டு போயிட்டான். அதனால் மாமனார்கிட்ட கொஞ்சம் ஃபோன் பேசணும் தரீங்களா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு என்ன மருமகளே தாராளமாக பேசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாரு. அப்புறம் இவ கார்டன் கிட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட தான். அவள் எடுத்தோடனே நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்லிவிட்டு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி திடுதுப்புன்னு கல்யாணம் ஆனதுனால நான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வரல, நீ போயிட்டு என் அம்மா கிட்ட கேட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கே நான் தாராளமாக எடுத்துகிட்டு வரேன், அப்படியே உன்னையும் பார்த்து பேசுன மாதிரி ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பேசிகிட்டு இருக்கிறத மாமியாருக்காரி நோட் பண்ணிக்கிட்டு வேணும்னே அந்த பையன் காதுபட இவ யாருக்கிட்ட நின்று திரும்பவும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ தான் என் பையன் கோவப்பட்டான், ஆனால் இவ திரும்பவும் இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த பையன் திரும்பி பார்க்குறான். இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறத இவளும் நோட் பண்ணிவிட்டு பயந்து போயிடுறா. ஃபோன் அப்படியே நடுக்கத்தோடு அப்படியே கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், யாருக்கிட்ட ஃபோன் பேசினா அப்படின்னு. அதுவும் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு இவ பயந்து போய் முழிச்சுக்கிட்டே இருக்கா. இல்லை அது 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 வந்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அடா அது அது வந்துன்னா என்ன, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்ப என் தங்கச்சிக்கிட்ட தான் பேசினியா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ யாருக்கிட்ட பேசினேன்னு கேட்டால் அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி என்கிட்ட ட்ரெஸ் எதுவுமே இல்லை மாற்றிக்கிறதுக்கு, அதனால என் ஃப்ரெண்டு நஜ்மாவுக்கு கால் பண்ணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் மாமியாருக்காரியோ நீ அவகிட்ட தான் பேசினங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபோனை தான் நான் வாங்கிட்டேன்ல, இந்த ஃபோனு யாரோடது அப்படின்னு கேட்டால் மாமனார் நான் தாண்டா கொடுத்தேன், என்னடா இப்போ அதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா தான் கேட்குறாங்கல்ல, நீ அவகிட்ட தான் பேசணுன்னு நான் எப்படி நம்புறது, ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ பார்த்தா அங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரையுமே வந்துட்டா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு.
பாத்தீங்களா இப்போ கிடச்சிருச்சா நீங்கள் கேட்ட ப்ரூஃபு போதுன்னு அந்த பொண்ணை போட்டு பாடா படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமனார் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வரா. ஆனால் இவன் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அவளை துரத்தி விட பார்க்குறான். ஆனால் நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னால் என்ன பேச போகிற, அவள் ஒன்றும் இப்போ உன் ஃப்ரெண்டு கிடையாது, என் பொண்டாட்டி, அதனால அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் அழுகையாகவும் வருது. அதுக்கப்புறம் அவள்கிட்ட கொடுத்து போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறான். அவன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அம்மாக்காரியை ஸ்டாப் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் நீ எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னொரு தடவை நீ வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி அம்மாவையுமே வான் பண்ணுறான். பரவாயில்லையே பயமுள்ள கரெக்டாக தான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இவன் வாசலில் உட்காந்துருக்கான். அங்கே இருக்கிற ஏரியா பசங்கள்லாம் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து பூ வித்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் போல். அவன் வந்து இவங்கிட்டையுமே இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பூ வாங்கிட்டு போய் கொடுங்க உங்கள் பொண்டாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். வாங்கினானா வாங்கலையா அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டா போல். அவளுக்கு அந்த குங்குமத்தை நெத்தியில் வைக்கணும். ஆனால் அவன் பேரை சொல்லி இப்படி குங்குமத்தை வச்சுக்கிறதுக்கு இவளுக்கு மனசே வரல. இருந்தாலும் அழுதுகிட்டே வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பண்ணுற எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா எதுத்தாப்புலேயே அந்த பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து இவ பயந்து போய் எழுந்திருக்கிறா. அவனும் அப்படியே பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கான், ரொம்ப க்ளோஸாக. அதுக்கப்புறம் அவகிட்ட உனக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதுன்னு இவளும் பயத்தோடயே பார்த்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு கையை எடுக்க போகிறான். இவன் என்ன நினச்சிக்கிட்டானா அடிக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டா. அதுக்கப்புறமா கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது அவன் கையில் மல்லிகைப்பூ வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். உடனே அவளும் பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா, எடுத்து தலையில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் லூஸாக தான் விட்டுருப்பா. அதையும் முடியெல்லாம் அள்ளி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவள் பயந்துக்கிட்டே பூவை, இவன் வேற அப்படி க்ளோஸாக நின்றுக்கிட்டு இருக்கான், அப்படியே பயந்துக்கிட்டே அந்த பூவை வைக்கிறேங்கிற பேரில் மொத்த பூவையும் அறுத்து கீழே கொட்டிட்டா. ஸோ இதை பார்த்துட்டு இந்த பையலுக்கு சமக்கம் வருது. நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவள் சொல்ல வந்தாலும் கேட்க மாட்டேங்கிறான். நான் ஆசையாக உனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன், அதை எப்படி நீ அறுத்து கொட்டிட்டல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோமா இங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரில. இவன் எப்படி கோமா கூட்டிகிட்டு போகிறத மாமியாரும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு வேடிக்கை இருக்குது அப்படின்னு அந்தம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் இங்கேருந்து பொண்டாட்டியாக வாசலுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பூக்கார அங்கே தான் நின்றுட்டு இருக்கான் போல். அவனை ஸ்டாப் பண்ணி நில்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிப்பாட்டி, நீ என்னமோ சொன்ன பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பூவை நான் வாங்கிட்டு போனேன், அதை அறுந்து போச்சு, என்னடா பூ கட்டி இருக்க, என் பொண்டாட்டிக்காக ஆசையாக முதல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் அது இப்படி அறுந்து போகிறதுக்கு நீ தானே காரணம், உன்னை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவன் பயப்படுறான். வேணும்னா நான் வேறு பூ தரனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படியா நீ வேறு பூ கொடுத்து அது அறுந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எல்லாம் அருகாது அப்படின்னு வேற ஒரு பூவை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதையும் அவன் வாங்கிட்டு போகிறான். அப்படி போகும்போது சொல்கிறான், இப்போ நான் என் பொண்டாட்டிக்கிட்ட போய் இந்த பூவை கொடுப்பேன், ஆனால் திரும்பவும் அறுந்துச்சுன்னு வச்சுக்க உன் கையை வெட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிரட்டிட்டு தான் போகிறான். நம்ம ஹீரோயினிக்கிட்ட போயிட்டு அந்த பூவை கொடுக்கவும் அவள் பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனுக்காக கொலை நடுங்குது. எங்க அவள் வைக்கும்போது பூ அறுந்து போச்சுன்னா நம்ம கையை வெட்டி போடுவானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினி, நம்ம இந்த தடவையும் தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த பயலுக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, போன தடவை பதட்டத்தோடு வச்சதுனால தானே அந்த பூ அறுந்து போச்சு, இந்த தடவை நிறுத்தி நிதானமாக தன்னோட தலையில் வச்சுக்கிறா, அழகாக வச்சுட்டா. ஸோ அதனால அந்த பயலுமே தப்பிச்சிட்டான். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை பார்த்துக்கிட்டு, இப்போ தான் அழகாக இருக்குது, பூவும் அழகாக இருக்குது, நீயும் அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் உடனே சிரிக்கிறா. யாரை பார்த்து வச்சிருக்கிறா, இவன் சொல்கிற இந்த வார்த்தையை கேட்டு அவள் சிரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அதான் இல்லை, எதுத்தாப்புல இவளோட அம்மாவும் ஹீரோவோட சின்ன பாட்டியும் வந்திருக்காங்க. எதுக்காக இவங்க 2 பேரும் வந்திருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.